முத்திரை அளித்து சிறப்பிக்க ஜெய்கணேசையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்று நாம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உபயோகப்படக்கூடிய அறிவு சார்ந்த ஒரு முத்திரை பார்க்க போறோம். அந்த அறிவு சார்ந்த முத்திரைங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை படிக்கும்போது சரியா மனசில் நிற்க மாட்டேங்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஐகர் போய் கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க, இலக்கமாலை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த தன்மையை நம்ம விரல்களையே கொண்டு வர போகிறோம். அது ரெண்டையும் வச்சுட்டு இடது கையில் இருக்கக்கூடிய நடுவரல், வலது இருக்கக்கூடிய நடுவரல், அது ரெண்டையும் தொட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 விரல் என்ன பண்ணணும், உள்ளங்கையை தொட்டுக்கணும். இந்த நடுவல் ரெண்டும் எப்படி தொட்டுக்கணும், இது மாதிரி வச்சுக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பார்த்துக்குங்க. இந்த உள்ளங்கைக்குள்ள இந்த 4 விரல்களையும் இப்படி வைத்து அதை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இந்த நடுவல் ரெண்டையும் தொட்டுக்கணும். இப்படி தொட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கணும். நம்ம இது மாதிரி வச்சு கண்களை மூடி உட்காந்து உங்கள் மனசுக்குள்ள மூச்சை அப்படியே அமைதியாக கவனிக்கணும். கவனிச்சுக்கிட்டு யாருக்காவது இந்த மந்திரம் சொல்லணும்னா சொல்லிக்கலாம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றதுனால சொல்லிக்கலாம். மந்திரம் சொல்ல விருப்பம் இல்லாதவங்க சும்மா அப்படி வச்சுக்கிட்டாலும் போதும். இந்த முத்திரையை காலையில் 15 நிமிடம், மாலையில் 15 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2 வேளைகள் முத்திரையை செஞ்சாங்கன்னா நன்றாக ஞாபக சக்தி வரும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு விஷயத்தை யோசிச்சேன், அது ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது, தடுமாற்றம், இது எல்லாமே போயிடும். ரொம்ப நாளாக மனசுல இருக்கிற விஷயம் வெளியே ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வர தொடங்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை தான் இந்த கைகறிவு முத்திரைங்கிறது. இதுபோக இது மன குவியத்தை ஏற்படுத்தும். மனம் ஒருநிலைப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மனோவசியத்தை ஏற்படுத்தும். அந்த மனோவசியம்னா அடுத்தவங்க கிட்ட மனோவசியம் இல்லை, நமக்குள்ளேயே நம்மளை ஒருநிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய உள்நோக்கும் தன்மைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இது கொடுக்கும். ஸோ அப்படி வைக்கும்போது கஷ்டப்பட்டு வச்சுக்க வேண்டாம், ரொம்ப எளிமையாக வைங்க. உங்களுக்கு காண்கிறது அப்படி நான் மேலத்துக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கீழே எப்படி வகுத்துக்கிட்ட வச்சுட்டாலும் சரி, இப்படி மேல் நோக்கி வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜோனில் நீங்கள் இதை வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். 2 விரல்கள்லையுமே முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 4 விரலை மடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நடுவிரல் ரெண்டையுமே கொண்டு டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிவிட்டு இதை 4 விரல் உள்ளங்கையில் வைக்கிறீங்க. வச்சுட்டு இப்படி நேராக வச்சுக்கிறீங்க. இவ்வளோதான், ரொம்ப எளிமையானது. இப்படி வைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சாங்க. இப்படி வைக்கும் போதும் உங்களுக்கு சக்தி நிலைப்பாடு வேலை செய்யும். அடுத்து இப்படி வைக்கும்போது வேலை செய்யும். இப்படி செய்யும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாமல் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை இப்படி எளிமையாக கொடுத்து தொடல வச்சுக்கின்னு வச்சுங்களேன், ரிலாக்ஸாக இருக்கும். இப்படி இடது பக்கம் அப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு கண்களை மூடி அமைதியாக உட்காந்து உங்களையே கவனிக்கிறீங்க. அப்படி கவனிக்க உங்களுக்குள்ள இந்த முத்திரை என்ன பண்ணணும், மிக சிறப்பாக வேலை செய்ய சொல்லணும். ரொம்ப எளிமையாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். இதே விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையவே இப்படி கொஞ்ச நேரம் வச்சிருந்து, அதன் பிறகு இப்படி கொஞ்ச நேரம் வச்சிருந்து, அதன் பிறகு அப்படியே இப்படி கொஞ்ச நேரம் வச்சிருந்து, அப்புறம் இப்படி நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா இதுவும் ஒரு விதமான அற்புதமான பயிற்சி முறை. சரிங்களா? இதுவும் அளப்பரிய ஆட்களை உங்களுக்கு கொடுக்கும். தப்பு இல்லை. சரிங்களா? வச்சுட்டு அந்த கைகிரிவரை மனசில் நினச்சிக்கலாம். இந்த கைகிரிவரி தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? அந்த பகுதியை தான் நம்ம தூண்டி விடுறோம். நம்ம மூலையில் தான் அந்த கைகிரி இருக்காரு, வேற எங்கேயுமே இல்லை. எல்லா தெய்வங்களும் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்குது. ஹிப்போ காம்பஸ் அப்படிங்கிறது தான் கைகிரிவர். நம்ம மூலையில் இருக்கக்கூடிய ஹிப்போ காம்பஸ். சரிங்களா? அந்த ஹிப்போ காம்பஸ் தான் போட்டோ காப்பி மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிப்போ காம்பஸ் பிரெயினில் எப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குதோ அவங்க ஏதாவது விஷயத்த பார்த்தாங்கனாலேயும் அப்படியே டக்குன்னு உள்ள மெமரைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ கைகிரிவர் வணங்க அந்த தன்மை கிடைக்கும். அந்த ஹிப்போ காம்பஸ் ஆக்டிவேட் ஆனவங்க தான் கண்களை மூடிக்கிட்டே கூட சில விஷயத்த பார்த்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வல்லமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிரெயின் அவ்வளோ முக்கியத்துவமானது. இந்த முத்திரைகள் எல்லாமே அந்த பிரெயினை தான் தூக்கிவிட தொடங்கும். அதனால் இந்த முத்திரையை பயன்படுத்தி எல்லோருமே ஹிப்போ காம்பஸ் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்குள்ளேயே உங்கள் கைகளை தரிசனம் பண்ணி வளமோடும் நலமோடும் வாங்க வேண்டியது கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஞாபக சக்திக்கு உண்டான அற்புதமான ஒரு முத்திரை அளித்திருக்காங்க ஜெய்கணேசையா அவர்கள். அனைவருக்கும் பயனுள்ள அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்றைய விடையில் நமக்கு நல்ல ஒரு முத்திரையில் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஜெய்கணேசையா அவர்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.